வணக்கம் மானிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு சிஏ ஃபவுண்டேஷன் ஜூன் 2024 எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. பேப்பர் 1 அக்கௌண்ட்ஸ் பேப்பர் இன்னைக்கு. இந்த பேப்பர் பற்றி பசங்க என்ன ஃபீல் பண்ணாங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஒரு பசங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கஷ்டமோ ஈஸியோ ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் ஒரு பையன் எக்ஸாம் ஹால்லேருந்து வெளில வரான்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு பையன், நீங்கள் இல்லாமல் வேற ஒரு பையனோ பொண்ணோ வெளில வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத பார்ப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் சொல்கிறத கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரே ஒரு பசங்க மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னு வச்சு தான் மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கஷ்டம்னு சொல்லி அழுதா கூட பேரண்ட்ஸ் ஜென்ரலாக நம்ப மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது. ப்ளஸ் உங்களுக்கே கூட நீங்கள் நல்லா எழுதிருக்கீங்களா நல்லா எழுதலாம் ஒரு மாதிரி டவுட் இருந்ததுன்னா சரி மற்ற பசங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பர்சனலாக போய் அவங்கள்ட்ட கேட்டால் சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 10 பசங்கள்கிட்ட பேசி என்ன நினச்சாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி இப்போ சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ சீரிஸ் போடுறது. ஸோ இன்றைக்கி என்ன பசங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் போகிற பசங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் ஸ்லோவாகவே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ரிப்பீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஸ்பீடாக எழுதியிருக்காங்க. பட் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிற பசங்க ஆரம்பத்துலேருந்தே ஸ்லோவாக எழுதியிருக்காங்க. ஸோ நிறைய ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதின பசங்க 80, 85, 90 இவ்வளோ தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 மார்க்ஸ் அட்டனே பண்ணல நிறைய பேர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் எழுதின வரைக்கும் எல்லாமே நல்லா தான் சார் எழுதியிருக்கேன் அப்படின்னாங்க. ஆனால் விட்டுட்டேன் 15 மார்க் விட்டுட்டேன் 10 மார்க் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரிப்பீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 90லேருந்து 100 மார்க்ஸ் வரைக்குமே அட்டன் பண்ண தான் சொல்கிறாங்க. அதில் தியரி படிக்காமல் போனவங்க ஒரு 90, 95 மார்க்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ண தான் சொல்கிறாங்க. தியரியும் படிச்சுட்டு போனவங்க 100 மார்க்ஸ் அட்டன் பண்ண தான் சொல்கிறாங்க. அடுத்தது நிறைய பேர் அந்த 6வது கொஷின் அந்த கம்பெனிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின் வந்துருக்குல்ல, அது ஒரே கொஷின் 15 மார்க் வந்திருக்கு, அதை நாங்கள் விட்டுட்டோம். தட் இஸ் அது ஆப்ஷனில் விட்டுட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ணோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நியூ சிலபஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்ததாகவும் அண்டு ஆனால் எதுவுமே பெருசாக டஃப்பாக இல்லை, ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் ரொம்ப பயந்தோம், ரொம்ப ஈஸியாக தான் வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் பார்ட்னர்ஷிப்பை பார்த்தாலே விட்டுருவாங்க. அவங்களுக்கு இதை விட்டுருக்க தேவையில்லை, இதை அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்றது தான் மற்ற பசங்கள்லாம் சொல்கிறது. அண்ட் ஓவராலாக இந்த பேப்பரில் நீங்கள் 80 to 85 அட்டன் பண்ணினா கூட 65 ஸ்கோர் பண்ணிடலாம். எதுவும் தொட முடியாத அளவுக்குலாம் டஃப்பான கொஷின்ஸ்லாம் கிடையாது. மேபி லென்த்தியாக இருந்திருக்கலாம். அதை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கூட நல்ல மார்க் எடுத்துருக்கலாம் அப்படின்றது. ஸோ இதுதான் பசங்க ஃபீல் பண்ணுது. ஆனால் அப்படியே புக் பேக் சம்ஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. என்பிஓ மட்டும் ஓல்டு சஜஸ்ட் ஆன்சர்ஸ் கொஷின் தான் ரிப்பீட் பண்ணதாக சொல்கிறாங்க. இதான் விஷயம். ஸோ இந்த பேப்பர் இட்ஸ் நாட் அ வேர் ஈஸி, அதாவது ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு மாடரேட்டான பேப்பர். 55, 60, 65 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிகிற பேப்பர் தான் இந்த பேப்பர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லா எக்ஸாம். லா எக்ஸாம் பொறுத்தவரையும் கண்டிப்பாக லென்த்தியாக இருக்கும். நிறைய 7 மார்க்ஸ் கொஷின் கேட்க, அதாவது 3லேருந்து 4 7 மார்க்ஸ் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 7 மார்க் கொஷினாக கொஞ்சம் லென்த்தியாக எழுத வேண்டியிருக்கும். மேக் ஷூர் யூ ஆர் ரைட்டிங் ஃபாஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். பாய்.